டு கம். Yes, sir. அடுத்த டு வந்து இது ப்ரொபோசிஷன் டு த சினிமா. சூப்பர். With me. With me. சூப்பர். another proposition உடனே வந்துச்சு பாருங்க. With me. School today. We can go to see something at the ABC cinema. The film starts at 6 o'clock. Super. The film starts at 6 o'clock. அந்த 6 o'clock முன்னாடி அட்டு வருது. Very nice. Shall we meet outside the cinema? அவ்வளவுதான் வந்துருச்சு செல்வியா. எவ்வளவு ப்ராப்பரா அடிச்சுட்டாரு பாருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்னமோ சாதாரணமா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா பண்ணாரு. புவனேஸ்வரி எனக்கு பிரைவேட் சாட்ல போட்டிருக்காங்க. அது ஃபுல்லா கரெக்டா இருக்கு. ஆல் த ஃபோர் வேர் கரெக்ட். சூப்பர் வெரி குட். வெரி வெரி நைஸ். சூப்பர். அபிராமி மேம் நெக்ஸ்ட் இது. Dear Isabella, I'm very sorry, but I can't go to the cinema this evening. My mother has some work. Has some work போலாம். இன்னொன்னு என்ன போலாம்? இன்னும் சூப்பரா ஒரு வார்த்தை இருக்கு. My mother has some work. அது வந்து வேர்பா மாத்துங்க. அந்த ஒர்க்க வேர்பா மாத்திர என்ன வரும்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? My mother has some workங்கிறது எக்ஸலண்ட் ஆன்சர். அதே மாதிரி ஒரு இது இருக்கு. இது வந்து யூகே ஸ்டைல்ல பேச my mother has some work. ஆனா அமெரிக்கன் ஸ்டைல்ல பேச இன்னொரு வார்த்தை இருக்கு. அது ரெண்டுமே இது குளோபல் இங்கிலீஷ்ங்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நீங்க எது போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது போடணும். ஆனா ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கணும். கரெக்டா இருக்கணும். யாராவது சொல்ல முடியுமா? அருமையா சொன்னாங்க has some workன்னு. பட் அது நம்ம யூகே எஜுகேஷன்ல வந்ததுனால இப்படி பண்றோம். அருமை அவ்வளவுதான் நான் எனக்கு வேண்டியது. மை மதர் ஹேஸ் டு ஒர்க். ஹேஸ் சம் ஒர்க் மேரி ஹேஸ் டு ஒர்க் இன்ஃபினிட்டில போட்டுட்டு எங்க அம்மா வேலை செய்யணும் இன்னைக்கு. அதனால எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. அருமை ஹேஸ் டு ஒர்க். அருமையா கெஸ் பண்ணாங்க சுமதி. And I am going to cook dinner. சூப்பர். 48. And I am going to cook dinner. Super, that's correct. Why don't you ask Karan to go? இப்ப டு கோன்னு போடுறாங்க பாத்தீங்களா? டு கம்னு சொல்ல பாருங்க. டு கோன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? Yes sir. டு கோ வித் யூ. அதுக்கு தான் அது. இப்ப why don't you ask Karenங்கிறது ஒண்ணு. இன்னொரு ஏதாவது ஆன்சர் வருமா? ask ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. Why don't you tell Karan to? tell வராது இல்ல. ask okay. Why don't you get Karen to go? Get. கெட்ங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது முக்கியமான வார்த்தை. பவர்ஃபுல்லான வேர்ட். Why don't you get Karan to go? Yes. I hope he like the film. I hope. You like the film. இன்னும் அவங்க I hope you like the படம் நல்ல படமா இருக்க போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் மாட்டிக்காதீங்க. நல்ல படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. வெரி குட். I hope you like the film. You like the film. You can tell me with it. Sir, இங்க எனக்கு டவுட்டா இருக்கு. You can tell me dash it tomorrow. பார்க்கலாமா? கேட்கலாமா? About it tomorrow. Very nice. You can tell me. அந்த இட்டு வந்து பாத்தீங்களா ப்ரோனவுன்? Yes sir, about it முன்னாடி tomorrow. ப்ரொபோசிஷன் தான். அந்த ப்ரொபோசிஷன் வரப்ப மொத்தமே 7-8 வார்த்தை தான். கடகடன்னு இறக்குனா about மட்டும் தான் நிக்கும். வேற எதுவுமே நிக்காது. Okay. அதுதான் இந்த ஐடியா என்ன தெரியுங்களா? இந்த ப்ரொபோசிஷன்னா ஒரு 7-8, அந்த ப்ரோனவுன்னா ஒரு 4-5, அவ்வளவுதான். அந்த 4-5-7 நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த டெக்ஸ்ட் பண்ணாலும் நீங்க கலக்கலாம். நீங்க அது படிப்பு. Sir, I'll tell all together now. Super. Tell me. Dear Jacqueline. Dear Isabella, I am very sorry that I Jacqueline can't go. Jacqueline ல சொல்லுங்க. Oh yes sir. Sir, it's not visible in my. அப்படியா? இப்ப something. இப்ப yes sir, 1 minute. நீங்க என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்க? லேப்டாப்பா? சார் இல்லைங்க சார், மொபைல் ஃபோன். அதான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இது 2வது மட்டும் படிக்கிறீங்களா? முதல்ல அது வேண்டாமா? சார் அதான் சார், இது எனக்கு இந்த ரொட்டேட் ஆயிருது ஃபோன். இப்ப பாருங்க, இது மட்டும் பாருங்க. இப்போ எஸ் சார். ஓகே I'll maximize it. Dear Isabella, I'm very sorry, but I can't go to the cinema this evening. My mother has to work and I am going to cook dinner. Why don't you get Karan to go? I hope you like the film. You can tell me about it tomorrow. Super. பாருங்க, I am very sorry, but I can't go to the cinema. I can't come னு சொல்ல பாருங்க.
ஐ கான் கோ. ஏன்னாக்கா இப்போதைக்கு அவங்க வீட்டுல தான் இருக்கும், முதல் நாள் தான், நாளைக்கு தான் அது, அப்புறம் தான் இது அப்ப ஐ கான் கோ, ஐ கான் கம்னு சொல்ல பாத்தீங்களா, ஐ கான் Yes, கோ sir. டு சினிமா திஸ் ஈவினிங். அது ரொம்ப முக்கியம். ஐ கான் கோ டு த சினிமா திஸ் ஈவினிங். மை மதர் ஹேஸ் டு ஒர்க் ஆர் ஹேஸ் சம் ஒர்க், இருந்தாலும் பரவாயில்ல. ஐ ஆம் கோயிங் டு குக் டின்னர். சூப்பரா சொன்னாங்க. ஒய் டோன்ட் யூ கெட், அழகா உடனே அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் யூ லைக் த ஃபிலிம், யூ கேன் டெல் மீ அபவுட் இட் டுமாரோ. சூப்பரா பண்ணீங்க. இது என்ன பார்த்தா சிம்பிள் எக்ஸசைஸா இருக்கும், நல்லா பாருங்களேன். இன்னொரு சொல்லுங்க ஈஸ்வரன். மை மதர் ஹாஸ் டு ஒர்க்னா அம்மாவுக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஸோ ஹேஸ் சம் ஒர்க்குங்கிறது லூஸான வேர்டு, அது யூகேல அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஹேஸ் சம் ஒர்க்குன்னு. ஹேஸ் டு ஒர்க்னா முடிஞ்சு போச்சு. அவங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, அந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க ஒர்க் பண்ணியே ஆகணுங்கிறதுனால நான் டின்னர் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நான் இன்னைக்கு ஈவினிங் என்னால வர முடியாது. இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது. நீங்க அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க ரைட்டிங் ரொம்ப சூப்பரா வந்துடும். பாருங்க, ஐ காண்ட் அப்பாஸ்ட்ரோஃபில போட்டு கண்ட்ராக்ட் பண்றாங்க பாருங்க. மை மதர் ஹேஸ் டு ஒர்க், கமா போடுறாங்க பாருங்க. கமா போட்டுட்டு அண்ட் போடுறாங்க பாருங்க, நல்லா பாருங்க. அண்ட் ஐ ஆம் கோயிங் டு குக் டின்னர் கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. ஒய் டோன்ட் யூ கெட் கேரன் டு கோ. ஐ ஹோப் யூ லைக் த ஃபிலிம், யூ கேன் டெல் மீ அபவுட் இட் டுமாரோ. லவ், ஜாக்லின். வா, இது நிறைய பேர் இந்த ஸ்கிரிப்ட் இது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் இது, இந்த மாதிரி விஷயம் வந்து. ஆல்ரைட், இன்னொரு தைரியமா இன்னும் 2 பண்ணலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டூ இட். ஆல்ரைட், ஓகே. இப்ப வந்து கேஷுவலா இப்ப படிக்கலாம், இப்ப படிக்க வைப்போம், நம்ம இப்ப படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். ஆல்ரைட், எனக்கு நல்லா ஒரு என்தூசியாஸ்டிக்கா பண்ணா நல்லா இருக்கும். பிரியா மேம் அப்படியே படிக்க முடியுமா? நான் ட்ரை பண்றேன் சார். ஈஸ்வரன் சார் படிங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிங்க. Yes sir. I read your advertisement. ரீடுன்னு படிச்சிட கூடாது, பார்த்தா ரீடு மாதிரி தெரியுது. சுதாரிச்சு படிக்கல. I read your advertisement for English course. என்னக்கா? I read your advertisement. போயிட்டு That's the newspaper. I would dash to have some more information. How does a course cost? Okay. Also dash long is each courses and when does the next courses are start? Courses நீங்க படிக்கிறீங்க, கோர்ஸ் தான படிக்கணும். Dash long each course, the next course start. And when does the next course start? ரெண்டுமே இதுதான் படிக்கணும். எஸ் நம்ம ரீடிங் தான் கொடுக்கணும். அவ்வளவுதான். சர்வரோக நிவாரணி என்னன்னா ஈஸ்வரன் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் படிக்கணும். ஓகே, அவங்க அபிராமி மேம் ஒரு லைப்ரரியனா இருக்காங்க. எல்லாரும் பொறாமப்படுற ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க. ரைட், எங்க சுத்தியிலும் புத்தகம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour ஒர்க் பண்ற மாதிரி படிச்சுட்டு ஓடியாந்துடலாம். எல்லாருக்கும் அது மாதிரி நடக்காது. பட் வந்து நிறைய நூலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாலேயே அதிக நூலகங்கள் உள்ள ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். அதனால அந்த ரீடிங் வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாம நம்ம நிறைய படிக்கணும். படிக்கிறப்ப அந்த பயம் போயிடும், அந்த தெளிவு வந்துடும். அந்த தெளிவே வந்துடும். இந்த லேர்னிங் பத்தி சூப்பரா படிச்சாரு. ஐ ரெட் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் இங்கிலீஷ் கோர்சஸ், டேஸ் த நியூஸ் பேப்பர். இங்க கோர்சஸ் வந்தோம்னா மைண்ட்ல கோர்சஸ்னே வந்தது அவருக்கு. 2 இடத்துல கோர்ஸ்னு வர்றப்ப உடனே அதை ஸ்விட்ச் பண்ணும். ஐ வுட் டேஷ் டு have some more information. How dash does a course cost? Also comma பாருங்க, also போட்டு comma எப்படி பண்றாங்க பாருங்க. Comma dash long is each course and when does the next course start? US Maria Gonzalez. alright, second half படிக்கணும். let's கார்த்திக் சார் படிக்க முடியுமா செகண்ட் half? நம்ம அழகா நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அவர் படிக்கலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து புவனேஸ்வரியை படிக்க வச்சிடலாம். புவனேஸ்வரி படிச்சிருக்கோம். ஈஸ்வரன் சார் படிங்க. டியர் மிஸ்டர் கான்சலஸ். Dear Miss Gonzalez, thanks for your letter. Our next course starts in 3 weeks. That's Monday, 9th May.
This is a 6 weeks course and it dashed $150. If you prefer dash begin in June, we have dash 10-week course for $200. I hope dash is the information you want. சூப்பரா படிச்சீங்க சார். சூப்பர் ஈஸ்வரன். உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்பிரிட்டோட படிச்சீங்க பாருங்க. அடுத்தது நான் படிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணீங்க. முதல் பேரா படிச்சதை விட 2வது பேரால கிளாரிட்டி இருந்தது. இவ்வளவுதான் வேணும். ஒரு 4 பேருக்கு முன்னாடி வாய் விட்டு படிச்சு அழகா, ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி தான் வாய் விட்டு பேச போறோம். அந்த பேசுறது இந்த வாய் விட்டு படிக்கிறதுக்கு அடித்தளமா இருக்க போகுது. சூப்பரா பண்ணீங்க. ஐ வில் கிவ் யூ டைம். ஐ வில் கிவ் யூ 4-5 மினிட்ஸ். எல்லாருக்கும் கொடுக்குறேன். பக்காவா வரணும். ஏன்னா ஈஸி நினைப்பீங்க, திடீர்னு சறுக்கி விட்டுரும். 41ல இருந்து 50 வரலும் பக்காவா எனக்கு எழுதுங்க கொடுங்க.